இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட எல்லா நண்பர்கள், என்னோட சகோதரர்கள், என்னோட ஃபேன்ஸ், என்னோட வெல்விஷர்ஸ், பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பேக் வந்து நான் சாட்டை துரைமுருகனோட பேச்சை பற்றி போட்டிருந்தேன். இப்போ தலைவர் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்னொரு வாட்டி நான் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு என்ன நான் நினச்சேன் அப்படின்னா, எனக்கு மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்கிட்டு இந்த பிளானிங் அந்த பிளானிங் இந்த கட்சிக்கு போகலாம், இந்த கட்சி வந்து நம்மளுக்கு இதில் காசு கிடைக்குது, இதில் வந்து பேர் கிடைக்குதுன்னு இந்த மாதிரி எந்த ஒரு நான் வந்து ரொம்ப அன்பால் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அல்ல. எதுக்கு இந்த என்னோட ஒரு போராட்டத்துக்கு கூட நான் தலைவர் ரஜினி சாருக்காக நான் எதுக்கு வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்றது நான் இன்னொரு வாட்டி தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2 விஷயம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்னேன். ஒன்று, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாரையுமே வந்து நான் எனக்கு நீங்கள் யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். படங்களில் வந்து நான் நடிக்கிறதோ எனக்கு எதுவுமே எனக்கு யாருக்கிட்டையும் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது அப்படி நான் சொன்னேன். இது நான் எதனால சொன்னேன் அப்படின்னா, சீமானை அடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு வந்து சீமான் கூட இருக்கும்போதே வந்து எனக்கு நல்லா தெரியும். சீமான் வந்து யாரெல்லாம் வந்து யார் பேச்செல்லாம் சொன்னா அடங்குவாங்க தெரியும். இதே சீமான் என்கிட்ட வந்து பிரபு சாருக்காக நான் வந்து குஷ்பு அவங்கள வந்து நான் வந்து கார் போட்டுட்டு நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி வேலைங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சீமானே வந்து இப்போ சொல்லியிருக்கும்போது, சீமான் ஹேஸ் க்ரோன் ஃப்ரம் அ வெரி ஸ்லோ லெவல். பிரபு சார் சொன்னால் வந்து சீமான் கேட்பாரு. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. சரத் சார் சொல்லலாம். பாரதி ராஜா சார் அதுதான் பெரிய மிராக்கிள். அவங்க வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு ஆனரிங் ஃபங்க்ஷனே வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறேன்னா, அது எப்படி சார் இந்த பக்கம் இந்த மகனையும் தட்டி கொடுத்துக்குவீங்க, அவன் அவன் தாக்குறத அவர் தாக்கணும்னு இந்த பக்கம் இந்த மகனும் என் மகன் சொல்லிக்குவாங்க. 2 பேரையுமே வந்து அப்படியே டபுள் ஆக்டிங்ன்ற ஒரு அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ் தானே சொல்லியே கொடுப்பாங்க நடிக்கிறதுக்கு. அதனால அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கமல் சாரை நான் சொன்னேன். கமல் சார் வந்து பிக் பாஸில் வந்து எப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் இல்லையா, தைரியமாக நீங்கள் வந்து பேசணும் இல்லையான்னு ஒரு பிக் பாஸ் ஷோவில் சொல்லக்கூடிய கமல் சார், அவரோட ஃப்ரெண்டு தான் ரஜினி சார். எப்படி நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கேட்குறீங்களோ, நான் ஈகோலாம் விட்டுட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது, வை நாட் ஒன் கால், ஒரு கால் போட்டு சீமான் கிட்ட, என்ன சீமான் ஒரு லிமிட் செட் பண்ணுங்க, ஏன் ஒரு லிமிட் செட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதே தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஓன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு என்னமோ ரஜினி சார் வந்துட்டா என்னமோ இது என்னமோ சுனாமி அடிச்சிட போகிற மாதிரி சென்னைக்கு லோ 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 லோன்னு ஒப்பாரியா வச்சாங்க. இல்லை இல்லையா, ஹி வாஸ் வெரி காம், ஹி வாஸ் வெரி வெரி டிக்னிஃபைட். அந்த ரெக்கார்டை என்ன செட் பண்ண முடியாதா? நான் பார்த்தேன் பாக்யராஜ் சாரும் அப்படிதான், ஐயோ சீமான் என்ன தமிழ் பேசுகிறேன், ராதாரவி சாரும் அப்படிதான், ஐயோ அவங்க என்ன தமிழ் பேசுகிறேன், தமிழ் பேசுறத வந்து நீங்கள் ஒரு தமிழ் பேசிட்டா, இப்போ நானும் நல்லா சுத்த தமிழ் பேசிட்டு ஊரில் இருக்கிறவனெல்லாம் வந்து, டேய் நீ நாலு தேவடையாக்கு போந்துக்கிறேன்டா, நீ அவன் அப்பனுக்கு போந்துக்கிறேன்டா, அவங்க அம்மா என்னடா அகோத்தா பண்ணிட்டு இருக்கான்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? இஸ் இட் ரைட்? இந்த பார்ஷாலிட்டி தான் நான் வந்து ரஜினி சாரோட விஷயத்தில் பார்த்தேன். அது எப்படி வந்து எல்லாராலையும் அப்படியே அப்படியே சீமானை வந்து அப்படியே தட்டி தட்டி கொடுத்து, இன்னைக்கு ஓன்னு இவ்வளோ கூச்ச போட்டுட்டு இருக்கான், ஐயோ தமிழ்நாடு தமிழன் தான் ஆளணும், தமிழ்நாடு தமிழன் தான். இப்போ ஆண்டுட்டு இருக்கிற அவங்க சித்தப்பா பெரியப்பாங்க எல்லாம் வந்து என்ன அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்காக தானே வந்து சீமான் போய் அப்படியே பரப்புரை பண்ணி பிரியா ஓன்னு இவர் கூச்சல் போட்டு எல்லாரையும் ஓட்டு போடுங்க போடுங்கன்னு சொன்னால் போட்டுருணும், இவர் போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னால் போடாமல் இருந்துடணும். என்ன என்ன ஹிட்லரிசம் இது வந்து? மினிமம் இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு வந்து யாருக்குமே தைரியம் இல்லை. அதை அப்படியே கண்டுக்காமல் போய் நாங்கள் மக்களுக்காக சேவை பண்ணோம். என்ன மக்களுக்காக சேவை பண்ணுறீங்க? இங்கே இந்த அட்ராசிட்டி 8 மந்த்ஸாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க. சீமான் சொல்கிற ஒரு வார்த்தை, கூத்தாடிங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு ஆளணும்னு இருக்குது. யாரு? எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர்களும் நடிகர் தானே. அம்மா ஜெயலலிதா அவர்களும் நடிகராக இருந்தது தானே. நடிகர்களை பற்றி தாக்கும் போது ஆர்டிஸ்ட் யூனியன் உட்காந்துருக்குது பார்க்கணும் கை கட்டிக்கிட்டு. அவங்க அவங்க டெஃப் அண்ட் டம், அந்த 3 குரங்குங்க மாதிரி அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. ஐயோ எங்களை கொண்டு வராதீங்க. அதே சப்போஸ் அந்த ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்கிற ஹெட்டுக்கு வந்து ஏதோ ரஜினி சார் படம் கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ தலைவா நாங்கள் உங்களுக்காக உருண்டு உருண்டு இந்த ட்ராமா எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட். இது வேண்டாம், எனக்கு அந்த ட்ராமாவே எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதுக்கு கிளியராக இருந்துக்கலாம். இதனால தான் நான் அதை கிளியராக சொன்னேன். யாருமே வந்து எனக்கு வாய்ப்பெலாம் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கிறது. அதே அதே தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே கன்னடாவில் எல்லா நடிகர்களும் நடிச்சிட்டு இருக்கும்போது, பி வாசு சார் போய் அங்கே படங்கள்லாம் இயக்கிட்டு இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் சொல்லலாம்ல, அந்த மொழி அரசியல் வேணாம் சீமான், அதை சொல்லாதீங்க. ஏன்னா நாங்களும் அங்கெல்லாம் போய் கர்நாடகாவில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லி எங்களை பேன் பண்ணாங்கன்னா வந்து ரொம்ப சிரமமாயிடும். அதை பற்றி இப்போ அந்த மாதிரி பேசாதீங்கன்னு
ஐயோங்கப்பா! அடேங்கப்பா! பேச முடியாம அப்படியே புள்ள அப்படியே மேல வானத்த தொங்கிட்டு இருக்கிற பிள்ளையா சீமான்? 8 மாசமா உட்காந்து நான் வித் ப்ரூஃப் அதாவது தமிழ்நாட்டுல ஒரே பார்க்கணும். எல்லாரும் பேன் பண்ணி பாய்காட் பண்ணி வச்சிருக்காரு. சீமான் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தா சீமான். சீமான் என்ன பண்ணான்னு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க விஜயலட்சுமி. அதனால தான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சேன். நான் வந்து என்னையவே உட்காந்து அசிங்கப்படுத்தி இந்த 8 மாசம் வந்து வாங்கணுமா ஒரு பொண்ணு? ம். ஒரு தமிழன் வந்து ஒரு ஒரு பொண்ணு சரி நான் கர்நாடகால பொறந்த பொண்ணாவே இருக்கலாம். ஒரு கர்நாடகால பொண்ண பொறுத்த வந்து தேவடியா, தேவடியா, தேவடியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க இருக்கிற தமிழ்ல நடிகருங்க, தமிழ்ல நடிகைகளுக்கெல்லாம் யாருக்குமே ஒரு ஹார்ட் வராதோ? என்ன சீமான் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க? உங்க கட்சிக்காரங்க அப்படிலாம் பேசுறாங்க. மினிமம் சாட்டை துரைமுருகனோட அந்த வீடியோ 10 மினிட்ஸ் அவன் அன்னைக்கு பேசியிருக்கான். தலைவர் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல். அவன் ஸ்டார்ட் பண்ற அந்த விதத்த பார்க்கணும். அப்படி சர்ட்டில் அடிக்கணும்னு தோணுச்சு இப்படி. யார்ரா குடுக்குறாங்க? யார் குடுக்குறாங்க? ஒரு வாட்டி அப்படி பேசணும்னு இப்ப நீங்க அப்படியே மூஞ்சி பார்க்க உடைச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, இன்னொரு வாட்டி பேச பயப்பட மாட்டானா? அதுதானே ஒரு குழந்தைய வளர்க்குற விதம். நல்லா பேசுப்பா. ஐயோ! ஒரே ஒரு அடையாளம் போதும். நீ தமிழ் தேசியம் பேசிட்டா, உடனே அவன எல்லாத்துக்கும் தமிழ் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த மாரி எல்லாரையும் பேசிட்டு இருந்தாங்களா? நீ ஒரு கொத்தா? லிங்கம்னா என்னன்னு சொல்லுடா? நீ உன் அப்பனுக்கு பொறந்துக்கிறடா, ஆத்தாக்கு பொறந்த ஒரு சச் அவள் டர்ட்டி பாலிடிக்ஸ் அவங்க அவங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்களா? இல்லல்ல. எனக்கு இந்த 8 மந்த்ஸ் நான் வந்து இத தான் பார்த்தேன். அப்ப வேணா கிளியரா இருந்துக்கோங்க. உங்களுக்கு சீமான் தான் ரொம்ப முக்கியம். ஐய்யயோ! சீமான் வந்து கோடு போட்டுட்டார்னா நாங்க தாண்டவே மாட்டோம்னா, என்னோட கான்ட்ரிபியூஷனே வேணாம். எனக்கு வேண்டவே வேணாம். 2வது விஷயம் நான் சொன்னேன். ரஜினி சாருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, கர்நாடகாவே நான் திரட்டுவேன்னு ஏன் சொன்னேன் அப்டின்னா, இதே இதே ஒரு விஷயம் வந்து சப்போஸ் அங்க இருக்கக்கூடிய விஷ்ணுவர்தன் சாருக்கு போன வாரம் யாரோ பேசின போது, அத்தன நடிகர்களும் திரண்டு போய் கேட்டாங்க. "எப்படி பேசிருவ? எப்படி பேசுவன்னு?" அத்தன நடிகர்களும் கேட்டாங்க. அதே ரஜினி சார் கிட்ட. ரஜினி சாருக்கு இப்ப எத்தன புரொடியூசர்ஸ் நான் ஊருக்குள்ள வந்து ஜனவரில வந்தபோது, சர்ஜரிலாம் முடிச்சுட்டு, அது ஒரு புரொடியூசருக்கு அவங்க வீடு கட்டி குடுத்தாங்க. அந்த புரொடியூசர் வந்து அவங்களோட கிராட்டிட்யூட்ஸ் சொல்றதில்ல. ஒரு கோடிய எடுத்து இந்த கொரோனா டைம்ல வந்து தலைவர் எல்லாருக்கும் குடுத்தாங்க. அத பத்தி யாரும் பேசுறதில்ல. ஆ? எவ்வளோ உதவிங்க. எத்தன புரொடியூசர்ஸ் பொழச்சிருப்பாங்க தலைவர் வச்சு. ஏன்னா சீமான் என்ன, எம்ஜிஆர் அவங்க காலத்துலேருந்து உட்காந்து நிக்கிறவனா அவன்ட்ட பேசுறதுக்கு பயப்படுறதுக்கு? ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, சும்மா எடுத்துட்டு உடனே அந்த தாக்குறது. கமல் சார்லாம் நான் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஊர்ல போயி மக்கள் சேவையோட அவசியமே இல்ல. உங்களோட ஃப்ரெண்டு, நீங்க நிஜமா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஒரு மதிப்பு குடுக்குறீங்கன்னா, ரஜினி சார் வந்து அவ்ளோ அசிங்கமா பேசும்போது, யூ கேன் செட் அ ரெக்கார்ட். ஏன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சபோது, ஒரே மாமா மச்சான் மாரி உங்ககிட்ட வந்து பொங்கி பொங்கி வழிஞ்சது சீமான். அப்போ உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும்ன்னும்போது, ரெக்கார்ட் இவ்ளோ செட் பண்ண முடியும். இவ்ளோ தான் பேசணும். இட் இஸ் ஜஸ்ட் பாலிடிக்ஸ். ஒண்ணும் சாட்டை துரைமுருகன் கூச்சல் போடுறது எப்படி இருக்குதுன்னா, என்னமோ ரஜினி சார் வந்தோனே என்னமோ இடிஞ்சு விழுந்து போற மாரி. இப்ப என்ன ஆயிட்டுருக்கு? இப்போ உள்ள ஆட்சியில என்ன ஆயிட்டுருக்குது? ரொம்ப நியாயமா எல்லாம் போயிட்டுருக்குதா? ஒண்ணும் நியாயமா போயிட்டு இல்ல. அப்ப என்னத்துக்கு ரஜினி சாருக்கு இவ்ளோ கூச்சல் போடணும்? இதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து என்னத்த பண்ணாலும் ரொம்ப வாழ்க்கையில கிளியரா இருக்கறனால, எனக்கு எந்த யாரும் கிடையாது தமிழ்நாட்ல. எல்லாரையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணி தூரம் வச்சுட்டு, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாண்ட், எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நான் சேவை பண்ணணும்னு நெனைக்கிற ஒரே ஒரு இடம்ன்றது வந்து ரஜினி சாரோட கட்சி தான். அத நான் கிளியரா சொல்ட்டேன். இந்த வீடியோவ தலைவரோட நோட்டீஸ்க்கும் நீங்க எடுத்துட்டு போணும்ன்று நான் விருப்பப்படுறேன். ஏன்னா வந்து கிளாரிட்டியோட நான் சொல்றேன். சும்மா வந்துட்டு நீங்க அங்க அங்க அந்த கட்சியில கை குலுக்கிட்டு, இந்த கட்சியில கை குலுக்கிட்டு, அப்புறம் எல்லாரும் இல்ல அப்படி கிடையாது. கிளாரிட்டியா நான் என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து, நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டோட ஒரு சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டுக்கு உழைச்சிருக்கிற அந்த 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 நடிகர் வச்சு எத்தன பேர், எத்தன குடும்பங்கள் நடந்திருக்கும். அவங்கலாம் இன்னைக்கு அப்படியே வந்து ஒரு சீமான் தாக்கும்போது, அவன் சாட்டை துரைமுருகன் யாரு? அவன் யாரு? அவன் ஜஸ்ட் ஒரு சுண்டக்காய். அவன அடக்குறது மினிமம் அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு, "என்ன தலைவர பத்தி அப்படி பேசுறீங்கன்னு?" சொல்றதுக்கு யாராலயும் முடியாதா? அதுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாம் ரஜினி சாரோட ஃபேன்ஸு, ரஜினி சாருக்கு ரொம்ப உயிர் குடுத்துட்டு இருக்கிறவங்க தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்கலாம் ரொம்ப கிளீனா, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா. கேட்டா, "நாங்க தலைவா நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம். நாங்க உங்க கட்சியில சேரணும்." வேணாம்ப்பா, இந்த ட்ராமாலாம் வேண்டவே வேணாம். நான் அடிச்சா கிளியரா இருப்பேன். இப்படிதான் சீமானுக்கு நான் வந்து இருந்தபோது கிளியரா ஹார்ட்லேருந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப ட்ரூவா இருந்தேன். ஃபினிஷ்ட் அந்த எபிசோட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த டவுட்ஸும் கிளாரிட்டியா நான் சொல்றேன். ரஜினி சாருக்கு தான் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும்னா, அடேங்கப்பா! என்னா குத்துறாங்கப்பா! என்னா குத்துறாங்க! அந்த குத்துறதுன்னு தாண்டி அவங்க வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும்னு அவங்க லவ் பண்றதுன்றது தான் நான் ரொம்ப அட்மையர் பண்ணி ஹேட்ஸ் ஆஃப்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கூட சொல்லிக்கிறேன். எத பண்ணாலும் நான் இதுக்கு தான் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு அததான் அங்க தான் ஹர்ட் ஆச்சு எனக்கு வந்து. யாராலயும் சீமான்ட்ட பேச முடியாதா? யாராலயும் சீமான்ட்ட பேச முடியாதா தமிழ் இண்டஸ்ட்ரியில? பாரதி ராஜா அவர்கள் வந்து அப்படி கூடயே இருக்கிறாரு. அவரால சொல்ல முடியாதா?
வேணாம் சீமான். இன்னைக்கு மேடையில வந்து அவங்களுக்கு யாருக்கா கோல்ட் செயின் போனா, "எனக்கும் போடுங்க ரஜினி, எனக்கும் போடுங்க ரஜினின்னு" சொல்றது பாரதிராஜா சாரால, சீமான் அவங்களுக்கு சொல்ல முடியாதா? வேணாம், வேணாம். அந்த மாரி தாக்காதீங்க. அவங்க ரசிகர்கள போய் நான் மென்டல்ன்னு சொல்றது, அதெல்லாம் அவசியமா இப்போ? அப்படியெல்லாம் பேசி ஒருத்தவங்களோட உணர்ச்சிகளெல்லாம் தூண்டி, அப்புறம் அவங்க திட்ட, இவங்க திட்ட, இதெல்லாம் இதெல்லாம் அவசியமா இது வந்து? இந்த மாரி அவசியம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களலாம் நீங்க வந்து தூக்கி புடிச்சு ஆட்டுட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்லிட்டேன் கிளியரா இன்னைக்கு நீ க எ எந்த வாய்ப்புக்கும் சினிமா வாய்ப்பு, எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் என் சைட்லேருந்து வரவே வராது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ சர்வீஸ் ஃபார் ரஜினி சார். தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரஜினி சாரோட கட்சியில இருக்கக்கூடிய சேவைன்றது மட்டும் நான் சொல்லுவேன் தவிர, வேற யாரும் எனக்கு எதுவும் குடுக்க வேணாம். எந்த கட்சியிலயும் நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா, எனக்கு அதுதான் தோணுச்சு. என்னால என்ன பண்ண முடியும்னா, என்னைய எப்படி போட்டு 8 மாசம் எல்லாரும் தாக்குனாங்களோ, அதே தான் ரஜினி சார் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. அதில நான் என்ன பண்ணணும்னு நான் 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 தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தாக்கும்போது தாக்காதீங்கன்னு என்னால முடிஞ்சத நான் வந்து எனக்கு ரஜினி சாருக்கு பண்றது தான் என்னால என்னால ஏன்னா அன்னைக்கு நான் வந்து அ எல்லாரும் காப்பாத்துங்கன்னு தலைவர்ட்ட கேட்டு ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் போய் தலைவருக்கு ரீச் பண்ணி தலைவர் ஃபோன் பேசின போது, நான் எப்படியாவது செத்தா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் விட்டவங்க தான். அன்னைக்கே நான் வந்து எல்லாரையும் வந்து கை கழுவி விட்டுட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ரஜினி சாரும், ரஜினி சார் ஃபேன்ஸ் ஒருத்தங்க தான். என்னோட ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே எனக்காக உயிரா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் தமிழ்நாடு மக்களுக்கு நான் எப்படி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய நீட் ரூட் அத 1000 பேர் 1000 சொன்னாலும் என்னையவே மென்டல்ன்னு சொன்னா கூட எனக்கு அத பத்தி கவல இல்ல. நான் கிளாரிட்டியா அந்த வீடியோல தான் சொல்றேன். இந்த வீடியோ தலைவரோட நோட்டீஸ்க்கும் எடுத்துட்டு போணும்ன்றது நான் விருப்பப்படுறேன். தலைவருக்கு தெரியும் நான் என்னத்துக்கு வந்து தலைவருக்காக போராடிட்டு இருக்கேன்னு. இத கிளியர் கட்டா அந்த வீடியோல நான் சொல்றேன். நான் எந்த பித்தலாட்டமும் கிடையாது. மத்தவங்கள மாரி எனக்கு நடிக்க தெரியாது. மத்தவங்கள மாரி முன்னாடி ஒண்ணு பேசிட்டு, பின்னாடி ஒண்ணு பேசிட்டுன்றது எனக்கு குணமே கிடையாதுனால, அன்பே சிவம் எப்பவுமே நான் கும்புற சிவன் எப்படி தெளிவா இருப்பாரோ, அதே தெளிவோட நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என் அன்ப தெரிவிச்சுக்கிறேன். ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்னோட அன்ப சொல்லிக்கிறேன். யார் என்ன பேசினாலும், அதுக்கு என்ன என்ன மாதிரி நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ, என்ன பண்ணணுமோ, அது எங்களோட எங்களோட கடமைன்றத விட, நாங்க தலைவருக்கு பண்ற ஒரு அன்பளிப்பா நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்போம்ன்றது வீடியோ வாயிலா சொல்லிக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டேக் கேர். லவ் யூ ஆல். வணக்கம்.